Right. Assalamu alaikum and hi everyone. இந்த கிளாஸ் வந்து என்னோட ஃபோட்டோஷாப் கோர்ஸ் உடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். அதாவது என்னோட கிராஃபிக் டிசைன் கோர்ஸ், டிஜிட்டல் ஸ்டடீஸ் உடைய இந்த ஃபோட்டோஷாப் கோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். அதே மாதிரி வந்துட்டு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். இந்த கிளாஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் நீங்க இந்த கிளாஸ்ல வந்து அட்டென்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கிராஃபிக் டிசைன் தானே படிக்க போறோம். கிராஃபிக் டிசைன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் தான் இந்த போட்டோஷாப் அப்படின்னு சொல்றது. ரைட். உண்மையிலே டிஜிட்டல் ஸ்டடீஸ் வந்து இந்த போட்டோஷாப் கோர்ஸை வந்துட்டு பேசிக் டு அட்வான்ஸாக வந்து கொடுக்குது. அதாவது எங்களோட கோர்ஸ்ல வந்துட்டு போட்டோஷாப் கோர்ஸ்ல பேசிக்ல இருந்து போட்டோஷாப்பை பத்தியான ஒரு ஐடியா இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட இந்த போட்டோஷாப் கோர்ஸை படிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி போட்டோஷாப்பை பத்தி தெரியும், டிசைன் தெரியும், அவங்களே கூட படிக்கலாம் என்று சொன்னால் பேசிக்ல இருந்து நாங்க வெரி அட்வான்ஸாக பேசக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த போட்டோஷாப் கோர்ஸ் அப்படின்னு சொல்றது. ரைட். இதுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கணும் கேட்டால் ப்ராக்டிக்கலுக்கு கட்டாயமாக இருந்தாகணும். நீங்க படிக்கிற விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து வளரும். ஸோ நீங்க டிசைன் படிக்கணும் என்று சொன்னால் சும்மா நார்மலி அட்டென்ட் ஆகிட்டு போகலாம் எல்லாருக்கும். ஆனாலும் ப்ராக்டிக்கல் பண்ணி நீங்க ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிக்கல் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த கோர்ஸ்ல படிச்சு தரக்கூடிய விஷயங்கள், அதாவது எங்களோட அந்த கோர்ஸுடைய டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் வந்து நான் கடைசி சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க ஓவராலா பேசிக்கா கிராஃபிக் டிசைன்டா என்ன, நாங்க இந்த கோர்ஸ்ல என்ன விஷயங்கள் பார்க்க போறோம்ன்றத நாங்க இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட். கிராஃபிக் டிசைன்டா என்ன? கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்றது எங்களோட தாட்ஸ், எங்களோட ஐடியாஸ் வந்துட்டு பீப்புள்ஸுக்கு, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு கிராபிக்கலி விஷுவலைஸ் பண்றது தான் இந்த கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிஜிட்டல் ஸ்டடீஸ் மூலமா வந்துட்டு ஒரு கோர்ஸை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ என்ன வாய்ஸாலேயோ அல்லது என்ன அதாவது எழுத்துக்களாலேயோ நான் என்ன ப்ரொவைட் பண்ணாம ஒரு விஷுவலா ஒரு போஸ்டர் ஒன்று செஞ்சு நான் என்ன செய்யறேன், அப்லோட் பண்றேன் அப்படின்னு ஷேர் பண்றேன்னு சொன்னால் அதுதான் எங்களோட தாட்ஸ், ஐடியாஸ், எங்களோட பிசினஸ், இதான் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்துட்டு விஷுவலாக ஒரு போஸ்ட்ல வந்து நாங்க ஷேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாங்க போஸ்டாக கிரியேட் பண்றோம்னு சொன்னால் அதுக்கு நாங்க கிராஃபிக் டிசைன் சொல்லுவோம். அதாவது தாட்ஸ், ஐடியாஸை வந்து விஷுவலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்றது. ரைட். கிராஃபிக் டிசைன் படிச்சா என்னென்ன செய்யலாம், ஒரு கிராஃபிக் டிசைன் அதுக்கு நான் சுருக்கமாக அவசரமாக செஞ்சுட்டு போறேன். இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்றபடியால. ரைட். கிராஃபிக் டிசைனருக்கு வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஹேண்ட் பில், அதே மாதிரி நீங்க போஸ்டர்ஸ், நீங்க ரோட்டுல ஓட்டக்கூடிய போஸ்டர்ஸ், இந்த மாதிரியான ஆஃப்செட் பிரிண்டிங் என்ற ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி போட்டோ எடிட்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் என்று சொல்லும் போது நாங்க பேனர்ஸ் அது மாதிரியான விஷயங்களை எடிட் பண்ணக்கூடிய ஏரியா வரும். ஸ்கிரீன் பிரிண்டிங் என்று சொல்லும் போது நாங்க டிஷர்ட் எடிட் பண்றது, டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்றது, அதே மாதிரி மக்ஸ் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஏரியா வரும். வெப் மோஷன் சொல்லும் போது நாங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு போகலாம். போட்டோ பிரிண்டிங் அப்படின்னு சொல்றது வந்துட்டு போட்டோ பிரிண்ட் பண்ற விஷயங்களுக்கு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரியான நிறைய கேட்டகரிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்துட்டும் இந்த போட்டோஷாப்பை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிராஃபிக் டிசைனை படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரைட். நான் ஒரு ஐடியா தரணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்துட்டு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இந்த விஷயங்களை வந்து நாங்க டீப்பா கிளாஸ்ல வந்து பேசுவோம். ஆல்ரைட். அதே போல இது வந்து 3 month கோர்ஸ். ரைட். 3 month கோர்ஸ் கிராஃபிக் டிசைன் சேலஞ்ச் சொல்லி போட்டுக்கிறேன். 3 monthsல வந்து ஃபுல்லி நீங்க கிராஃபிக் டிசைனை, அதாவது போட்டோஷாப்பை வந்துட்டு அட்வான்ஸாகவே படிச்சு கொள்ள எளிமையா இருக்கும். ரைட். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் ஆகினீங்க அப்படின்னு சொன்னால் போட்டோஷாப்பை அட்வான்ஸாக படிப்பீங்க. போட்டோ எடிட்டிங் என்ன, அதை எப்படி எடிட் பண்றதுன்றதை படிப்பீங்க. ஃபிளையர் டிசைன்ஸ், ஃபிளையர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, எடிட் பண்றதுக்கும் ஆசையா இருக்கும், அந்த விஷயங்களை படிப்பீங்க. சோசியல் மீடியால வரக்கூடிய போஸ்ட்களை நீங்க பார்த்துதான் இருப்பீங்க, அதை எப்படி எடிட் பண்றது என்ற விஷயத்த படிப்பீங்க. பேனர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பேனர்ஸ் எப்படி எடிட் பண்ற விஷயத்த படிச்சிருப்பீங்க. ஸ்டிக்கர்ஸ் டிசைன் பண்றது, மோக்அப்ஸ், அதே மாதிரி இமேஜ் பேக் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இதை விட நிறைய விஷயங்கள் வந்துட்டோம் இந்த கோர்ஸ்ல வந்து படிக்க போறீங்க. அதாவது நான் சுருக்கமா சொல்றேன்டா, ஒரு கிராஃபிக் டிசைனரா நீங்க என்ன செய்ய போறீங்க, மாற போறீங்க. ரைட். போட்டோஷாப்பை பேசிக்கலி இந்த அட்வான்ஸா போட்டோஷாப் எடுத்துக்கொண்டா இந்த டூல்ஸால என்ன செய்யலாம், இதால என்ன செய்யலாம் என்ற விஷயங்கள கன்செப்டை வந்து நீங்க பிராக்டிகலி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் படிக்க போறீங்க என்ற விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரைட். அதே போல வந்துட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆயினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எங்களோட மொபைல் ஆப்ல ரெக்கார்டிங் ஆக்சஸ் வந்துடும், உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்துக்கொள்ளும். அதை விடவும் சொல்லி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் ஆப்ஷன் தேவைன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரொவைட் பண்ணலாம்.
அதாவது எங்கட கிளாஸ் உடைய நாங்க கிளாஸ் வந்து ஜூம் கிளாஸ் நடக்கும், லைவ் கிளாஸஸ் நடக்கும், அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டும் தருவோம். எங்களோட ரெக்கார்டிங்ஸ் நீங்க லைஃப் டைம் டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி வீடியோஸ் தான் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நான் ஆரம்பத்துல வந்துட்டு மொபைல் ஆப்ல தான் ஆக்சஸ் தருவோம். அதுக்கு பின்னால யோசிச்சு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கக்கூடிய ஆப்ஷன் தாரத்துக்கு எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அந்த விஷயத்தை நாங்க பிறகு கிளாஸ் ஜாயின் ஆனத பின்னால டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களை டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எடுத்துக்கொண்டா இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நோ புக் ரீடிங், நோ மெமரைசிங் எவ்ரிதிங். இதான் எங்களோட கன்செப்ட். எங்களோட கன்செப்ட் என்னன்னு சொன்னால் நீங்க புக் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கிராபிக் டிசைன் படிக்கணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு புக் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கோர்சஸ் எல்லாம் அப்படிதான், எல்லாம் பிராக்டிக்கலாக போகக்கூடிய விஷயங்கள் தான். ரைட், கன்செப்ட சொல்லி தருவேன், அதே மாதிரி பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுவேன், அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் எங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்கன்னு சொன்னா நாங்க கன்செப்ட சொல்லி தருவோம், டூல்ஸால என்ன நடக்குது, இதை அதே விஷயத்த வந்து பிராக்டிக்கல் டூல்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறது இல்லை எங்களோட கோர்ஸ்ல. அதாவது சில கோர்சஸ் இருக்கும் நீங்க சல்லி கட்டி படிச்சிருப்பீங்க, போட்டோஷாப் டூல்ஸ் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய பேனல்ஸ் மட்டும் இதுல என்னென்ன டூல்ஸ் இருக்குது அந்த விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. பட் நாங்க பிராக்டிகலி இமேஜஸ் எப்படி எடிட் பண்ணலாம், ஃபிளையர்ஸ் எப்படி எடிட் பண்ணலாம், போஸ்டர்ஸ் எப்படி எடிட் பண்ணலாம் என்ற விஷயங்களை வந்துட்டும் நாங்க அதாவது லே மாஸ்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டோஷாப் உள்ள போனா தெரியும் என்னென்ன செய்யலாம். ரைட், அதே மாதிரி கிரேடியன்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம், இது மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து கோர்ஸ் உள்ளுக்கு நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கன்செப்ட சொல்லி பிராக்டிக்கலை செஞ்சு காட்டும், நீங்க பிராக்டிஸ் பண்றதுதான் உங்களோட வேலையா இருக்கும் என்ற விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப நாங்க என்ன செய்வோம், போட்டோஷாப் உள்ளுக்கு போவோம். போட்டோஷாப் சாஃப்ட்வேர் நான் என்ன செய்யறேன் ஓபன் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் இதுதான் போட்டோஷாப் சாஃப்ட்வேர். ரைட், போட்டோஷாப் சாஃப்ட்வேர் இதான். அதாவது ஆல்ரெடி சம்டைம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல இந்த சாஃப்ட்வேரை பத்தி தெரியாதவங்களும் இருப்பீங்க. ரைட், கம்ப்யூட்டர்ல நீங்க போட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட சர்ச் பார்ல போயிட்டும் போட்டோஷாப் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓபன் பண்ணி கொள்ளலாம். இது நான் 2021 நான் இந்த ஓபன் பண்ணிருக்கிறேன். சோ நீங்க 22 இருக்கலாம் அல்லது 15 இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இதே மாதிரி சிமிலர், இதே மாதிரி சிமிலர் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் வரும். ரைட், அப்ப நாங்க இந்த போட்டோஷாப்ல வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸஸ்ல என்ன இருக்குதுன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசிக்ல இருந்து போற கோர்ஸ் அப்படின்றதால இதுல ஃபுல்லா படிப்போம். இது என்ன, ரைட், இந்த டூல்ஸுக்குள்ள என்ன இருக்குது, இந்த சைட்ல என்ன இருக்குது, ரைட், இதே மாதிரி நாங்க சேஞ்ச் பண்ணும் போது என்னென்ன சேஞ்ச் பண்றோம், இது மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிப்பீங்க. ரைட், போட்டோஷாப்னா என்ன, போட்டோஷாப்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் போட்டோஷாப் அப்படின்னு சொல்றது ராஸ்டரைஸ் வந்து கிராபிக் டிசைன்ல ராஸ்டரைஸ் எடிட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ரைட், அதாவது நீங்க லோகோஸ் மாதிரியான விஷயங்கள் எடிட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்க அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து வெக்டர் கிராபிக்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாங்க எங்களோட கோர்ஸ்ல இல்லஸ்ட்ரேட்டரும் மேபி பார்ப்போம். அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் ஃபுல்லா பார்க்க இல்லஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் அல்ல இது போட்டோஷாப் கோர்ஸ். இல்லஸ்ட்ரேட்டர் தேவைப்பட்டா நாங்க ஓபன் பண்ணி அதுல இருந்து சில விஷயங்களை வெக்டர்ஸ் விஷயங்களை வந்து இதுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். ரைட், அது வந்து பேசிக்கான விஷயமா இருக்கும். ரைட், இப்ப பாருங்க இந்த ஒரு போஸ்டர் நான் எடிட் பண்ணிருக்கேன். போட்டோஷாப் கிராபிக் டிசைனுடைய இந்த போஸ்டர் எடிட் பண்ணிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் எட் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்றேன், டெக்ஸ்ட் எட் பண்ணிருக்கிறேன், அதே மாதிரி ஷேப் செட் பண்ணிருக்கிறேன் பாருங்க. இமேஜஸ் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன், இதெல்லாம் இமேஜஸ். அது கீழே பாருங்க கிரேடியன்ஸ் இருக்குது, கிரேடியன்ஸ் அது மாதிரி வந்துட்டு கீழே போட்டோ இமேஜ் ஒன்று இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று இருக்குது. ரைட், இது நம்பர்ஸ் டைப் பண்ணிருக்கேன் டெக்ஸ்ட்ல, இது மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வந்து இப்படியான விஷயங்களை வந்துட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல அன்டூ பண்றேன் கண்ட்ரோல் செட் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து டிசைன் ஒன்று என்ன செய்யலாம் உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது இந்த போஸ்டருக்கு போனா இதுவும் அதாவது போட்டோஷாப்ல செய்யப்பட்ட ஒரு போஸ்டர் தான். இது மாதிரியான அட்வான்ஸான போஸ்டர்ஸ் உங்களுக்கு எப்படி செய்யலாம், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்கக்கூடிய போஸ்டர் எப்படி செய்யலாம் பாருங்க. பின்னால கிரேடியன்ஸ் செட் பண்ணப்பட்டிருக்குது. ரைட், இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் செஞ்சு கொள்ளலாம் என்ற விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்ப டிஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இதுல இப்ப ஏதாவது மாத்தணும் கலர் சேஞ்சிங் பண்ணணும்னு சொன்னால் இது மாதிரியான டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணலாம். நாங்க ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ரைட், அது உங்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமா யூஸ் பண்ணி கொள்ள இயலும். ரைட், இது நான் எக்ஸாம்பிளுக்கான நான் ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்னே உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் இந்த கிளாஸ்ல வந்துட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை பாருங்க, இந்த டெக்ஸ்ட்லு கலரிங் வந்திருக்குது. இதுக்கு நாங்க சொல்லுவோம்
லே ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இதுல வந்துட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டாக் ஒன்று போட்டிருக்கிறோம் ப்ளூ கலர்ல. அதே மாதிரி கிரேடியன் ஓவர்லே போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், வேற கலருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வேற கலருக்கும் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து போட்டோஷாப்பை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் வெரி ஈஸியா மாறும். இதைத்தானே நாங்க தெரியாம இருந்த மாதிரி யோசிக்கிற அளவு. அதாவது நான் சொல்றது எப்பயுமே என்னன்னு சொன்னால், ஏன் இந்த கோர்ஸ் போட்டோஷாப் கோர்ஸை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னு சொன்னால், படிச்சீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னால வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லைன்னா, போட்டோஷாப் கோர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸா எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்தோம். அதுக்கு பின்னால ஏதாவது தேவைன்னா நீங்க செல்ஃபாக சர்ச் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்வீங்க, போட்டோஷாப்ல ஃப்ரெண்ட்லி ஆகிடுவீங்க. ரைட், ஏதாவது தேவைப்பட்டால் நான் சொல்ல வரல 100% உங்களுக்கு நான் எல்லாம் தருவேன்னு சொல்லி அது இப்படி யாருக்குமே தர இயலாது. பட் கன்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க சொல்லி தருவோம். இதுல இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு பின்னால நீங்க ஃப்ரெண்ட்லி ஆகிருவீங்க போட்டோஷாப்போட. அதுக்கு பின்னால நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. நீங்க தேடி ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் ஈஸியா வந்து தேடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அப்ப அந்த விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட கோர்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னால் வேறொரு கோர்ஸ், இதுதான் நம்மளுடைய கடைசி போட்டோஷாப் கோர்ஸ் ஆயிருக்கும். சோ அதுக்கு பின்னால வேற கோர்சஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் நீங்க செல்ஃபா தேடி எடுத்துக்கொள்ற அளவுக்கு நீங்க இதுல படிச்சு கொள்வீங்க. அதே மாதிரி எங்களோட லெக்சர் ஸ்டைல்ஸ் எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி. நாங்க எல்லா கோர்ஸையும், அதாவது கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ் ஆயிருக்கலாம், எக்ஸல் அட்வான்ஸ் கோர்ஸ் ஆயிருக்கலாம், அதே மாதிரி வந்து வெப் டிசைன் கோர்ஸ் ஆயிருக்கலாம். இந்த எல்லா கோர்சஸையும் எப்படி எங்களோட லெக்சர் ஸ்டைல்ஸ் இருக்கும் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். சோ அந்த ஸ்டைல்ல தான் இந்த கோர்ஸும் இருக்கும். சோ இதுல நியூ பேட்ச் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ள இயலும் என்ற விஷயத்தை ஞாபகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரீ கிளாஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஐடி ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் அடிக்கி அதுல நாங்க அட்வான்ஸான சில விஷயங்களை, அதாவது எல்லா விஷயங்களையும் இல்ல, நான் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசுறேன். அந்த கோர்ஸ்ல அட்வான்ஸான முக்கியமான இம்பார்ட்டான சில விஷயங்களை பேசிக்கிறேன். வேர்ட்ல சில விஷயங்கள் பேசிக்கிறேன், எக்ஸல் பேசுவேன், ரைட், அதே மாதிரி பவர் பாயிண்ட் பேசுவேன், அதே மாதிரி இன்டர்நெட்ல சில விஷயங்கள், கேன்வா உடைய விஷயங்கள் வந்துட்டு பேசுவேன். சோ அதையும் நீங்க அது ஃப்ரீ. அதே மாதிரி இ சர்டிபிகேட்டும் ஃப்ரீ அதுல. சோ அதையும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் ஃபாலோ பண்ணி கொள்ளும். நம்பர் ஓகே, நம்பர் இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு வந்துட்டு 07114888826 இந்த நம்பருக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று ட்ராப் பண்ணலாம். ரைட், ஓகே. அப்ப எங்கட அது வந்து எங்கட ஃப்ரீ கோர்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி எங்கட பெய்ட் கோர்ஸ், அதாவது பேமெண்ட் கோர்ஸும் இருக்கு. எல்லா கோர்சஸும் வந்து ஃப்ரீயா கொடுக்க இயலாது, அதனால பேமெண்ட் கோர்சஸும் இருக்குது. எங்கட போட்டோஷாப் கோர்ஸ் இருக்கு, வெப் டிசைன் கோர்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் எக்ஸல் கோர்ஸ், அது வெரி அட்வான்ஸா எக்ஸல் பேசுவேன். சோ அதுல இந்த கோர்ஸ்ல வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணே இல்லாது. நான் போட்டோஷாப் இன்ட்ரடக்ஷன் பண்றதுக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது. சோ அதனால போட்டோஷாப் பத்தி பேசுவோம். ரைட், அடுத்த சிலபஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்க நிறைய இந்த சிலபஸ் வந்து இதை ஃபுல்லா பேசுவோம். இதையும் தாண்டி நிறைய பேசுவோம். நான் ஒரு சிலபஸ் வந்து இருக்கணும்ன்றதுக்காக சிலபஸ் வந்து போட்டிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இதுல நிறைய விஷயங்கள் வந்து பிளெண்டிங் மோட்ஸ், டெக்னிக்ஸ், ஆல் அபவுட் ஆக்ஷன் பேனல், ரைட், அதே மாதிரி கேமரா டெக்னிக்கை பத்தி பேசுவோம், டிசைன் ஃபார் வெப் பத்தி பேசுவோம், அதே மாதிரி 3D எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி போட்டோஷாப் மோக்அப்ஸ், ஸ்கேனிங் டெக்னிக்ஸ், ரைட், பிளாக் அண்ட் ஒயிட்டை பத்தி பேசுவோம், டபுள் எக்ஸ்போசிங் எஃபெக்ட் பத்தி பேசுவோம், அதே மாதிரி இமேஜ் வந்து மேனிபுலேஷன் பண்றது பத்தி பேசுவோம், ரைட், அதே மாதிரி லிக்விஃபை என்ற விஷயம், வெனிஷிங் பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி பேசுவோம், கலர் பேலன்சிங் பத்தி பேசுவோம், ஆல் அபவுட் லேயர் ஸ்டைல்ஸ், எல்லா லேயர் ஸ்டைல்ஸ் எல்லா விஷயங்களையும் பேசுவோம், அதே மாதிரி லேயர் பேனலை பத்தி பேசுவோம், ரைட், அதே மாதிரி க்ராப்பிங், அது மாதிரியான நிறைய விஷயங்கள், நேவிகேஷன் டூல்ஸ், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை வந்துட்டும் நாங்க இந்த கோர்ஸ்ல வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆயினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ பேக்கா ஃபோன் பேக் ஒன்று தரும், பிடிஎஃப் நோட்ஸ் தரும், ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸ் தரும், ஆக்ஷன்ஸ், லைட் ரூம்ஸ், ப்ரிசெட்ஸ், ரைட், அதே மாதிரி லைட் ரூம் பிரஷஸ் அண்ட் ஸ்டைல்ஸ், கிரேடியன்ட் ஓவர்லேஸ், பிளகின்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் ஆகினீங்க அப்படின்னு சொன்னா. இதான் நம்மளோட போட்டோஷாப் உடைய சிலபஸ். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுற மாதிரி 3 month கோர்ஸ். வீக்லி வந்து 3 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் வந்து நடக்கும். சோ எல்லா கிளாஸும் வெரி அட்வான்ஸா தான், எல்லா கிளாஸுமே முக்கியமான கிளாஸா தான் இருக்கும். என்னுடைய கிளாஸ் அது எல்லாருக்கும் தெரியுமே, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள். ரைட், ஓகே. அப்ப இதுதான் சிலபஸ். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கிளாஸ் ஜாயின் ஆனா உங்களோட பிடிஎஃப் எல்லாம் நான் சென்ட் பண்றேன். அதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒவ்வொன்றா பார்த்து கொள்ளலாம். இந்த விஷயங்கள் படிச்சு தந்திருக்கிறா, இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம், நோட் பண்ணிக்கொள்ள எளிமையாக இருக்கும். ரைட், நாங்க ஒரு பிராக்டிக்கல் ஒன்று பார்ப்போம். ரைட், இந்த கிளாஸ்ல நீங்க ஒரு பெனிஃபிட் ஒன்று எடுத்துக்கொண்டு போகணும் என்ற விஷயத்தால ஒரு பிராக்டிக்கல் ஒன்று பார்ப்போம். ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யறேன், நான் கூகுளுக்கு போயிட்டு
fiverr.com போறேன். fiverr.com ரைட். fiverr.com அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஜொப்புக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ரீலான்சிங் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல போயிட்டு நான் என்ன செய்யறேன், இமேஜ் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், சர்ச் பண்றேன். இமேஜ் மேனிப்புலேஷன் ரைட், மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். ரைட், சர்ச் பண்ணி பார்ப்போம் இமேஜ் மேனிப்புலேஷன் ஜாப் செய்யக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ரைட், I will Photoshop and manipulate any images in any way. ரைட், பாருங்க இமேஜ் மேனிப்புலேஷனுக்கு எந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னு சொல்லி நியூ டேப்ல ஓபன் பண்றேன். பாருங்க இமேஜ் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்றது சரி 2-3 இமேஜை வந்து மேனிப்புலேட் பண்றதுதான் அதுக்கு நாங்க சொல்லுவோம். அல்லது நாங்க 2 இமேஜஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ற விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட், பாருங்க பேசிக் பேக்கேஜே $15. ரைட், பாருங்க இமேஜை மட்டும் தான் கொடுக்குறேன், டெலிவர் பண்றது இமேஜ். அவங்க 2 இமேஜோ 3 இமேஜோ தருவாங்க, அதை நாங்க மேனிப்புலேட் பண்ணி இமேஜை மட்டும் கொடுத்தா $15 வந்துட்டு இவங்க என்ன செய்யாங்க, அதுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் $25 வந்துட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சார்ஜ் பண்றாங்க. அது வந்து ரிவிஷன்ஸ் 2 ரிவிஷன்ஸ் கொடுக்குறாங்க, 2 தடவை ரிவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரீமியம் பேக்கேஜ் போனீங்கன்னு சொன்னால் $95 வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க. இதுல வந்து ரிவிஷன் வந்து 4 டைம்ஸ் வந்து ரிவிஷன் கொடுக்குறாங்க, அதே இமேஜை கொடுக்குறாங்க, அதே மாதிரி சோர்ஸ் ஃபைல கொடுக்குறாங்க, பிரிண்டபிள் ரிசொல்யூஷன் ஃபைல கொடுக்குறாங்க, அதே மாதிரி கொமர்ஷியல் யூஸுக்காக யூஸ் பண்ணலாம், மோக்கப் பண்ணதை கொடுக்குறாங்க. அதாவது இது எல்லாமே எங்களோட கிளாஸ்ல வந்துட்டு இது இன்க்ளூட். சோர்ஸ் ஃபைல் ஜஸ்ட் போட்டோஷாப் ஃபைல கொடுக்குறது தான், நீங்க எடிட் பண்ணினா போட்டோஷாப் ஃபைல அப்படியே அப்லோட் பண்றது, அது ஜஸ்ட் ஈஸியான விஷயம். அது மாதிரி பிரிண்டபிள் ரிசொல்யூஷன் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி தேவையான பிஎன்ஜி கொடுக்கலாம், பிடிஎஃப் தேவையான பிடிஎஃப் கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம், கொமர்ஷியல் யூஸுக்கு அக்செப்ட் பண்ணலாம். அதே மாதிரி மோக்கப்ஸ் இன்க்ளூட்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மோக்கப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்க கிளாஸ்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஒரு இமேஜ் எடிட் பண்றதுக்கு உண்மையில இந்த விஷயத்தை செய்யறதுக்கு வந்துட்டும் நீங்க ப்ரொஃபஷனல் நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா 15 or 30 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், எடிட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு இமேஜா இருந்தா, ஈஸியான இமேஜா 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு எடிட் பண்ணி முடிக்கலாம் இந்த வேலை. ரைட், அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு முழு பார்த்துக்கொள்ள இமேஜ் மேனிப்புலேஷன். ரைட், இவர் ஜிக்குக்கு போனீங்கன்னு சொன்னா, அதாவது எங்கட கிளாஸ் வந்துட்டு ஃபைவர் கோர்ஸ் இல்ல, நல்லா ஞாபகம், ஃபைவரை படிச்சு தரது இல்ல. நீங்க ஒரு ஃபைவர் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போட்டோஷாப் ஸ்கில்ஸை வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னா ஃபைவர்ல ஃப்ரீலான்சிங், ஃபைவர்ல மட்டுமல்ல freelancer.com, upwork.com எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலுமா இருக்கும். இந்த போட்டோஷாப் ஸ்கில்ஸ் என்ற விஷயத்தை, அதாவது எவ்வளவு டிமாண்ட் இருக்குது என்ற விஷயத்தை தான் காரணம். பாருங்க, இவங்க வந்து பேசிக் பேக்கேஜே வந்துட்டு $15 வச்சிருக்கிறாங்க. பேசிக் பேக்கேஜ்ல வந்துட்டு ஒரு இமேஜை கொடுக்கறது மட்டும்தான். அவங்க தார இமேஜை மேனிப்புலேஷன் பண்ணி 3 ரிவிஷன் கொடுக்குறாங்க, 3 தடவை அவங்க திரும்ப எடிட் பண்ணி கொள்ளையிலும் 1 day டெலிவரி கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் போனீங்கன்னு சொன்னா $175, பிரீமியம் பேக்கேஜ் போனா $245. இந்த விஷயங்களே தான் மோக்காப்பா கொடுக்குறாங்க, கொமர்ஷியல் யூஸுக்காக கொடுக்குறாங்க, இன்க்ளூட் சோர்ஸ் ஃபைல கொடுக்குறாங்க, போட்டோஷாப் சோர்ஸ் ஃபைல். அது எங்களுக்கு தேவையும் இல்லையே, நாங்க தூக்கி கொடுக்கறது தானே அவங்களோட ஃபைல். ரைட், அப்ப 7 தடவை ரிவிஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்திருக்கிறாங்க. ரைட், இப்படித்தான் டிமாண்ட், ஹை டிமாண்டான ஒரு ஸ்கில் தான் இந்த கிராபிக் டிசைன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒன்று வந்தது பின்னால ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் எல்லாம், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இது மாதிரியான மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்ததன் பின்னால எங்களுக்கு இந்த கிராபிக் டிசைன், அதாவது கிராபிக்ல தான் சோசியல் மீடியால அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இந்த கிராபிக் டிசைன் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மார்க்கெட் ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஒரு அந்த ஸ்கில்லுக்கு வந்துட்டும் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கில்லுக்கு ஒரு வேல்யூ இருக்குது என்ற விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல ஒரு ஸ்கில் வெப் டிசைன், அதே மாதிரி கிராபிக் டிசைன், அதே மாதிரி எக்ஸல்ல மாஸ்டர் ஆகுது. எக்ஸல்ல நீங்க போய் இந்த fiverr.com போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரியான விஷயங்கள் வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட், கேன்வால நீங்க மாஸ்டர் ஆகுது. இது மாதிரியான எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் தெரியுது. ஸோ ஏண்ட அளவு ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளுங்க. அதாவது நாங்க எங்கட கிளாஸ் வந்துட்டு தேரிய மட்டும் கொடுக்கறது இல்ல, தேரிய சம்டைம் கொடுப்போம், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிராக்டிக்கல் கிளாஸாக தான் இருக்கு. நான் நாளை சொன்ன கன்செப்ட சொல்லி பிராக்டிக்கலா சொல்லி தரும், அதுக்கு பின்னால பிராக்டிஸ் பண்றது வந்துட்டு உங்களோட பொறுப்பாக இருக்கும் என்ற விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ள. ரைட், அப்ப இந்த விஷயத்தை இமேஜ் மேனிப்புலேஷன் என்ற விஷயத்தை காட்டிட்டேன். நான் போட்டோஷாப் போயிட்டு சின்ன ஒரு இமேஜ் ஒன்று வந்துட்டு எடிட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஃபைலுக்கு போறேன். இது சம்டைம் போட்டோஷாப் தெரிஞ்சாக்களே தெரியலாம், தெரியாதாக்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி நான் செய்யற மாதிரி சேம நீங்க செஞ்சு பாருங்க. ரைட், ஃபைலுக்கு போயிட்டு நியூ எண்டத்தை கொடுக்குறேன். நியூ எண்டை கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இதுல வித் எனக்கு தேவையான சைஸை கொடுக்குறேன். ஹெய்ட்லையும் எனக்கு தேவையான சைஸ் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கிறேன். ரிசொல்யூஷன் வந்து நான் என்ன செய்யறேன், 300 என்றதை கொடுத்துட்டு நான் கிரியேட் என்றதை கொடுக்குறேன். புதிய ஒரு டாக்குமெண்ட் ஒன்று என்ன செய்யறேன், கிரியேட் பண்ணேன். RGB கலர் மோட்ல இருக்கட்டும், நான் கிரியேட் என்றதை கொடுக்குறேன். இப்படியும் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒன்று செய்யலாம், அதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ரைட், இதை சேவ் பண்ணா Ctrl+S கொடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல சேவ் பண்ணி கொள்ளலும் என்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்.
ரைட். இந்த டாக்குமெண்ட் உள்ளுக்கு வந்துட்டு நான் ஒரு இமேஜ் ஒன்று வந்து எம்பெடட் பண்ண போறேன். ரைட், ஃபைல் போறேன், இதுக்குள்ள போயிட்டு பிளேஸ் எம்பெடட் என்றதை கிளிக் பண்ண, பிளேஸ் எம்பெடட் என்றதை கிளிக் பண்ணி ஒரு இமேஜை கொண்டு வரேன். ரைட், எனக்கு இந்த கேமராவுடைய இமேஜ் ஒன்று இருக்குது, இந்த கேமராவுடைய இமேஜை வந்து பிளேஸ் பண்ணேன். ரைட், கேமராவுடைய இமேஜை உள்ளுக்கு கொண்டு வந்தது பின்னால நான் இந்த டாக்குமெண்ட்ல ஃபுல்லா இந்த கேமரா வைக்க போறேன். தேவையான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த அதாவது இந்த கோணரை பிடிச்சி அப்படி என்ன செய்யறேன், எனக்கு தேவையான அளவுக்கு சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றேன். சரியா இன்க்ரீஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ கேமரா கொஞ்சம் மேல் எடுக்கிறேன், மேல் எடுத்து ரைட் கேமரா மேல் எடுத்து எனக்கு தேவையான சைஸுக்கு வந்துட்டு வச்சுக்கொள்றேன். ரைட், கேமரா இப்படி வச்சுக்கொள்றேன். ஓகே, கேமரா வந்து எனக்கு தேவையான இடத்துல தேவையான சைஸ்ல வச்சிருக்கிறேன் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ஒரு தேவை வருது, எனக்கு இன்னொரு இமேஜை கொண்டு வரணும், ஒரு மேனுடைய இமேஜை வந்துட்டு கொண்டு வரணும். ரைட், நான் ஃபைல் போறேன், ஃபைல் போயிட்டு திரும்ப பிளேஸ் எம்பெடட் போறேன், அதுல இந்த இமேஜை கொண்டு வரேன், இந்த மேனுடைய இமேஜை வந்துட்டு பிளேஸ் பண்றேன். ரைட், பிளேஸ் பண்ணி இப்ப இந்த மேன் எனக்கு பாருங்க, நான் நீங்கள கொண்டு வரேன், இந்த மேன் இந்த கேமராவுடைய லென்ஸ் உள்ளுக்கு வரணும். ரைட், அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப கேமராவுடைய லென்ஸை பார்க்கவும் வேணும், இந்த மேனை பார்க்கவும் வேணும். ரைட், அப்ப எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, என்னன்னு சொன்னால் இந்த மேல இருக்கிற இமேஜ்ல டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு குறைக்கலாம், எனக்கு ஒபாசிட்டியை வந்துட்டு குறைக்கலாம், டிரான்ஸ்பரன்சி கூட்டலாம், அதாவது ஒபாசிட்டியை குறைக்கலாம். ஒபாசிட்டியை குறைச்சா பின்னுக்கான இருக்கிற இமேஜ் வந்துட்டு விளங்கும். ரைட், நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல லேயர்ல நான் ஒபாசிட்டி ஆப்ஷன் வந்து அதை நான் என்ன செய்யறேன், குறைக்கிறேன். ஒபாசிட்டியை குறைச்சா பாருங்க, கேமரா பின்னுக்கு இருக்கிற கேமரா எனக்கு விளங்குது, பின்னுக்கு இருக்கிற கேமரா கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஓல்ட்ட பிரஸ் பண்ணிக்கொண்டு ஸ்க்ரோல் வீல நீங்க சுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜூம் ஆகலாம், ஜூம் பண்ணலாம், அன்ஜூம் பண்ணலாம். ரைட், இப்போ எனக்கு என்ன செய்யலாம், இந்த இமேஜை வந்துட்டு ரைட் இமேஜை நான் என்ன செய்யறேன், Ctrl T கொடுத்து செலக்ட் பண்ணி கொள்றேன். இமேஜை பெருசாகி கொள்ளும், ஃபுல்லா வெளியே வர மாதிரி, இல்லாட்டி எனக்கு கடைசியில வந்துட்டு அந்த அவுட்புட் பிரச்சனையாகும். ரைட், ஃபுல்லா இமேஜ் வெளியே வர மாதிரி வச்சுக்கொள்ளும். இப்போ நான் என்ன செய்யணும் பாருங்க, ஓல்ட்ட பிரஸ் பண்ணி கொண்டு ஸ்க்ரோல் பண்றேன். ரைட், இப்போ எனக்கு இந்த கேமரா லென்ஸ் உள்ளுக்கு இந்த மேன் வரணும். பாருங்க, கேமரா லென்ஸ் உள்ளுக்கும் சரியா கொண்டு வந்து வைக்கிறேன். ரைட், கையெல்லாம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஏரோ கீபோர்ட்ல ஏரோ ப்ரெஸ் பண்ணி எனக்கு தேவையான இடத்துல பொசிஷன் பண்ணிக்கொள்ளேன். ரைட், ஓல்ட்ட ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஸ்க்ரோல் வீல நான் அன்சூம் பண்றேன். இப்போ என்டரை ப்ரெஸ் பண்றேன். ஓகே, இப்போ என்டரை ப்ரெஸ் பண்றேன். ரைட், எனக்கு தேவையான இடத்துல பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ஒபாசிட்டியை குறைச்ச ஒபாசிட்டி அப்படி என்ன செய்யணும் கூட்டுறேன். ரைட், இப்போ தேவையான இடத்துல இமேஜ் இருக்குது. ரைட், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கேமரா லென்ஸ் சரியா செலக்ட் பண்ணி கேமரா லென்ஸ்ல இருக்கிற அளவுக்கு மட்டும் இந்த மேன் இமேஜ் இருக்கணும், வெளியில இருக்கக்கூடிய ஏரியாலாம் டிலீட் ஆகி போகணும். ரைட், நான் என்ன செய்யறேன், இந்த மேனை ஹைட் பண்றேன். இந்த இடத்துல ஹைட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஹைட் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், கீழே வரேன், கேமரா லென்ஸுக்கு வரேன், ஜூம் பண்றேன். இப்ப கேமரா லென்ஸ் இந்த ஏரியா எனக்கு செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ நான் இந்த செலக்ஷன் டூல்ல வந்துட்டு இல்ல எலிப்டிக்கல் மார்க்கி டூல் இருக்கு, இதை கிளிக் பண்ணி இந்த சரியா சென்டர்ல கொண்டு வந்து வச்சு லென்ஸுடைய சென்டர்ல வச்சு கிளிக் பண்ணி ஓல்ட்ட ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஷிஃப்ட ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு நான் என்ன செய்யறேன், டிராக் பண்றேன். ரைட், ஹோல்ட் பண்ணிக்கொண்டு ஹோல்ட் அண்ட் ஷிஃப்ட ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு டிராக் பண்றேன். எனக்கு தேவையான இடம் செலக்ட் ஆகுது, சரியா சென்டர்ல இந்த சைடுக்கு செலக்ட் ஆகும். ஓல்ட்ட ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, ஷிஃப்ட ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரியா சர்க்கிளா செலக்ட் ஆகும். ரைட், தேவையான இடத்துல செலக்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ நீங்க ஒன்று செய்யலாம், ஏரோ மாக்கால கீபோர்ட்ல ஏரோ மாக்கால உங்களுக்கு தேவையான நேவிகேட் பண்ணிக்கொள்ளலாம் தேவையான இடத்துக்கு. ரைட், தேவையான இடத்தை செலக்ஷன் பண்ணிருக்கிறேன். இப்போ போயிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா, மேல இருக்கிற இமேஜ் அன்ஹைட் பண்றேன். ரைட், பாருங்க அன்ஹைட் பண்ணிருக்கேன். எனக்கு தேவையான இடம் என்ன செஞ்சிருக்குது, செலக்ட் ஆயிருக்குது. இப்ப இந்த ஏரியா எனக்கு உள்ளுக்கு இருக்கணும், இந்த இமேஜ்ல இந்த மேனோட இமேஜ்ல செலக்ட் ஆன ஏரியா இருக்கணும், வெளியேற இல்லாம போகணும். ரைட், அந்த இமேஜை நான் இந்த லேயர்ல தான் விஷயம் இருக்குது. எந்த லேயரை செலக்ட் பண்றோம் அந்த லேயர்ல தான் என்ன செய்யும், ஒர்க் ஆகும். ரைட், இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல மாஸ்க், ரைட் லேயர் மாஸ்க்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆப்ஷன். இதெல்லாம் படிப்பீங்க நீங்க. நான் ஜஸ்ட் என்ன செய்யலாம் போட்டோஷாப்ல என்ன விஷயத்த நான் உங்களுக்கு ஒன்று செய்யறேன், ஆல்ரெடி கார்டன் போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லி அது மாதிரி இமேஜ் மேனிபுலேஷன் நாங்க ஃபைவர்ல போயிட்டு பார்த்துட்டு வந்தோமே, அது மாதிரியான விஷயங்களை எப்படி செய்யலாம் என்ற விஷயத்த ஆல்ரெடி பேசிக்கான ஒரு ஐடியா வந்து தரேன். ரைட், லேயர் மாஸ்க் வந்துட்டு கிளிக் பண்றேன்னு பாருங்க, எனக்கு சுத்தி வர உள்ள ஏரியா இல்லாம போயிட்டு. ரைட், அப்ப சுத்தி வர உள்ள ஏரியா எனக்கு தேவை, இந்த இடத்துல தேவை, ஆனா இங்க எல்லாம் தேவை, இந்த இடத்துல தேவை. ரைட், அதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நான் இதே லேயர் மாஸ்க் இதே லேயரை வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், டூப்ளிகேட் லேயர் கொடுக்கும், மேலும் இல்லைன்னா Ctrl J கொடுத்து உங்களுக்கு டூப்ளிகேட் எடுக்கலாம். ரைட், நான் ஓகே கொடுத்து ஒரு ரெண்டு பாருங்க, ஒரு டூப்ளிகேட் இன்னொரு மேல ஒரு டூப்ளிகேட் அடி. ரைட், இந்த லேயர் மாஸ்க் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் சம்டைம் உங்களுக்கு விளங்காது, பேசிக்கா இருந்தால் ஒரு உங்களுக்கு ஒரு அளவு போட்டோஷாப் தெரியும்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள மாதிரி இருக்கும். ரைட், நீங்க பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரைட், அப்ப லேயர் இந்த இடத்துல லேயர் இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கு. ரைட், இந்த லேயர் இதுல இருந்த லேயர் மாஸ்க் இந்த லேயர் மாஸ்க்கை வந்துட்டு நான் டிலீட் பண்ணிட்டேன். நான் புதிய ஒரு லேயர் மாஸ்க் கொண்டு இதுக்கு போட போறேன். ஓல்ட்ட பிரஸ் பண்ணிக்கொண்டு இந்த தடவை என்ன செய்யறேன்,
லே மாஸ்க போடுறேன். ஓல்ட்ட பிரஸ் பண்ணி கொண்டு போட்டேன்னு சொன்னா லே மாஸ்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லா கருப்பா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபுல்லா டிலீட் ஆகும் அந்த இமேஜ், ஃபுல்லா ஹைட் ஆகும் ரைட். அதே மாதிரி ஃபுல்லா ஒயிட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லா அந்த இமேஜ் இருக்கும். அதே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்வான்ஸா படிச்சு தருவோம் லே மாஸ்க பத்தி என்னோட கோர்ஸ்ல ரைட். நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட். ஃபுல்லா எனக்கு ஹைட் ஆயிருக்குது. இப்ப நான் லே மாஸ்க செலக்ட் பண்ணிட்டு நேரே போறேன் பிரஷ் டூலுக்கு ரைட். பிரஷ் டூலுக்கு போறேன். பிரஷ் டூல செலக்ட் பண்ணிட்டு இந்த forward பேக்ரவுண்ட் கலரையும் இந்த foreground ஆன் பேக்ரவுண்ட் கலரையும் இந்த foreground கலரை வந்துட்டு ஒயிட்டா வச்சுட்டு ஒழுங்கா எக்ஸ பிரஸ் பண்ணலாம். எக்ஸ பிரஸ் பண்ணா மாறுற மாதிரி இருக்கும் பாருங்க. எக்ஸ அதாவது உங்களோட கீபோர்ட்ல வந்துட்டு எக்ஸ பிரஸ் பண்ணா இப்ப கீழே உங்களுக்கு ஒயிட் இருக்குன்னு சொன்னா அதை சேஞ்ச் பண்ணலாம் ஒயிட்டுக்கு, அல்லது கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் ரைட். என் பிரஷ் எடுத்துக்கிறேன். பிரஷை கிளிக் பண்ணிக்கிறேன். பிரஷை செலக்ட் பண்ணிக்கிறேன் டூல் பார்ல ரைட். டூல் பார்ல பிரஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப தேவையான இடத்துல ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூம் பண்ணிட்டு பிரஷுடைய சைஸை வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த இடத்துல போனீங்க இல்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து சைஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், ஹார்ட்னஸ் கூட்டலாம், குறைக்கலாம். இந்த விஷயங்களை செய்யலாம். ஹார்ட்னஸ் குறைச்சி போட்டு நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல வந்துட்டு ஹார்ட்னஸ் குறைச்சிட்டு நான் இப்ப என்ன செய்யறேன் இந்த இடத்துல ரைட் இந்த இடத்துல கிளிக் பண்றேன் பாருங்க ரைட். இப்ப எனக்கு தேவையான இடம் பாருங்க. இந்த கேமரால தேவையான ஏரியா எனக்கு என்ன செய்யலாம் டெலீட் பண்ணலாம். அதாவது மேல இருக்கிற இமேஜ்ல தேவையான ஏரியாவை மட்டும் என்ன செய்யலாம் எனக்கு ரைட் ஹைட் பண்றது இல்லை. இது நான் மேல இமேஜ் ஃபுல்லா எனக்கு ஹைட் ஆகி தான் இருக்குது. ஹைட் ஆகின ஏரியாவை அன்ஹைட் பண்றேன். அதாவது நான் இல்லாம போன ஏரியாவை எடுக்கிறேன் பாருங்க. இந்த இமேஜ் ஃபுல்லா இருந்துச்சு இல்லாம போன ஏரியா, அதாவது ஆல்ரெடி கருப்பா இருந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் லே மாஸ்க பார்த்தா தெரியும். நான் இந்த அதாவது இந்த பிரஷால நான் பெயிண்ட் பண்ற இடமெல்லாம் எனக்கு வெள்ளையா மாறுது. வெள்ளையா மாறினா என்னன்னு சொன்னால் ஹைட் ஆகின ஏரியா வந்து அன்ஹைட் ஆகும் ரைட். எனக்கு தேவையான ஏரியா வந்து அன்ஹைட் பண்ணி என்ன செய்யலாம் எடுக்கலாம் ரைட். இந்த ஏரியா நீங்க இப்படி பெய்த்து ஃபுல்லா ஜூம் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அழகா ரைட் எட்ஜ் அழகா வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம் இப்படி கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல உங்களுக்கு எடுக்கலாம். நான் குயிக்கா போகணும்ன்றதால நான் குயிக்கா என்ன செஞ்சேன்னா பிரஷ் பண்ணினேன் ரைட். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம் பிரஷ் பண்ணலாம். ஹார்ட்னஸை குறைச்சி போட்டு ரைட் உங்களுக்கு என்ன செய்யலாம் பிரஷ் பண்ணி கொள்ள இயலும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இதுல ஒபாசிட்டி இருக்குது. ஒபாசிட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம் குறைச்சி போட்டு பிரஷ் பண்ணலாம். அப்ப அந்த ஒபாசிட்டியை குறைச்சிங்கன்னு சொன்னா ஃபுல்லா பிரஷ் ஆகாது, நார்மலா பிரஷ் ஆகிற மாதிரி அப்படி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு இமேஜை ஒரே இமேஜ் மாதிரி என்ன செஞ்சுட்டோம் யூஸ் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் ரைட். ஒரு கேமரா இமேஜ் ஒன்று இருந்துச்சு, ஒரு மேண்ட் இமேஜ் இருந்து ஒரு இமேஜ் மாதிரி எடுத்துடும் ரைட். ஃபைல் போயிட்டு என்ன செய்யலாம் எனக்கு எக்ஸ்போர்ட் போயிட்டும் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜியா எடுக்கிறேன்னா பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் ஆஸ் போயிட்டும் உங்களுக்கு ஜேபிஜி நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் இந்த இடத்துல போயிட்டும் ஜேபிஜி அப்படின்றத கொடுத்துட்டும் எக்ஸ்போர்ட் கொடுத்தும் ரைட் எங்க சேவ் பண்ணணும் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல வந்து போட்டோஷாப் கோர்ஸ் அந்த ஏரியாக்குள்ள என்ன சேவ் பண்ணணும்னு நான் என்ன செய்யறேன் அன்டைட்டில் இருக்குது. நாங்கள் ஜஸ்ட் 1 2 3 கொடுத்து போட்டு சேவ் பண்ணதை கொடுப்போம். ஒரு ஜேபிஜியா நான் சேவ் பண்ணேன் ரைட். இப்போ நாங்கள் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் போனது டெஸ்க்டாப் உள்ளுக்கோ டெஸ்க்டாப்ல போட்டோஷாப் கோர்ஸ்ன்றதுக்குள்ள வந்துட்டு சேவ் பண்ணேன் ரைட். இந்த 1 2 3 சொல்லி போட்டோ இமேஜ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க ரெண்டு இமேஜை வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணி மெனிப்புலேட் பண்ணி அல்லது டபுள் எக்ஸ்போசர் கொடுத்து என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா ஒரே இமேஜா சேஞ்ச் பண்றோம். இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய சார்ஜ் பண்றாங்க விஷயம் ஞாபகம். அப்ப இது மாதிரியான சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா போட்டோஷாப்ல வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை செய்யலாம். எனக்கு நிறைய இந்த இடத்துல எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டையிலும் ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டையிலும் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்றபடியால குயிக்கா முடிக்கிறேன்னா சோ எங்களோட கோர்ஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸா வரைக்கும் நான் அடிக்கடி சொல்றதான் இந்த போட்டோஷாப் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னால ஒரு போட்டோஷாப் கோர்ஸ் ஒன்று உங்களுக்கு செய்ய தேவையில்ல. நீங்க ஃப்ரெண்ட்லி ஆயிருவீங்க போட்டோஷாப்போட. அதுக்கு பின்னால உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து சுயமாக தேடி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். இப்ப எங்களோட கோர்ஸ் உடைய விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்க போஸ்டர் ஒன்று எடிட் பண்ணி காட்டுவோம். மேலும் எனக்கு இது மாதிரி எடிட் பண்ணி காட்டுவோம். மேலும் அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகும் என்றபடியால நாங்க இதுக்கு வந்து எல்லாமே கிளாஸுக்குள்ளே பார்ப்போம். இதெல்லாம் எப்படி எடிட் பண்றது, என்ன டெக்னிக் யூஸ் பண்றது, கிரேடியன்ட் டெக்னிக்ஸ் என்ன, அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எப்படி எடுக்கிறது, ரைட் லோகோஸ் எப்படி, இதெல்லாம் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள பார்ப்போம். ப்ரொஃபஷனல் லுக் இப்ப நாங்க இந்த இடத்துல இமேஜ் வந்து கொண்டு வர அது மாதிரி ஒரு ஷேடோ வந்து எப்படி போறது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்ப்போம். ஸோ அது வந்து எங்களோட கோர்ஸ் எல்லாமே அட்வான்ஸான கோர்சஸ் தான். நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸா தான் என்னோட கோர்சஸ் இருக்கும். எக்ஸல் கோர்ஸ் இருக்குது, வெப் டிசைன் கோர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இருக்குது, எல்லா கோர்ஸும் போட்டோஷாப் கோர்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து வாரத்துக்கு மாரி டிஜிட்டல் ஸ்டடீஸோட தொடர்ந்து மாரிங்க. என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயமாக. அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு தேவைப்படும். நிறைய கோர்சஸ் வந்து லோ பிரைஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். பேமெண்ட் வந்து பெரிய பேமெண்ட் எல்லாம் நாங்கள் எடுக்கல. அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்டடீஸ் என்று சொல்றது அதாவது பிரைவேட் லிமிடெட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பிரைவேட் லிமிடெட் அடிப்படையில வந்து
ரெஜிஸ்டர் பண்ணபடி அதனுடைய சர்டிபிகேட்ஸ் இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு கட்டாயமா எல்லாரும் அடிக்கடி கேட்கறதா சர்டிபிகேட் தருவீங்களா சர்டிபிகேட் இது வந்துட்டு சர்டிபிகேட் பேஸ் பண்ணினது இல்ல பட் சர்டிபிகேட் கொடுக்குறதா இல்ல அதை சொல்லிக் கொள்ளணும் சர்டிபிகேட் கொடுக்குறேன் ஆனா சர்டிபிகேட்டை மட்டும் நீங்க பேஸ் பண்ணி இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆகணும் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணுங்க கட்டாயமா பெரிய ஒரு ஸ்கில்ஸ் ஒரு சேஞ்ச் அவனோட லைஃப்ல எடுத்துக்கொள்ளலாம் சர்டிபிகேட்டை மட்டும் பேஸ் பண்ண வானம் என்றுதான் என்ற ஒரு சஜஷன் பட் சர்டிபிகேட் தருவேன் பிரைவேட் லிமிடெட் சர்டிபிகேட் தான் தருவேன் அதாவது இஷ்யூவே இல்லை ரைட் ஓகே அதே மாதிரி வந்துட்டு போஸ்ட் ஒன்று எடிட் பண்ணி காட்டல இப்போதைக்கு நான் எடிட் பண்ணி காட்டல இது மாதிரியான போஸ்டர்ஸ் நிறைய உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க கிராபிக் டிசைனை படிச்சீங்கன்னு சொன்னா எக்கச்சமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய அதில் எப்படி எடிட் பண்றது மோக்அப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி எடிட் பண்றது இந்த விஷயங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெக்னிக்கலி உங்களுக்கு என்ன செய்யும் சொல்லி தருவோம் என்ற விஷயத்த வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஆல்ரைட் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் நான் போடுறேன் அதில் கட்டாயமா எல்லாம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க எங்களோட போட்டோஷாப் என்ற கோர்ஸ்ல அதுல நிறைய அப்டேட்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம் பார்த்து கொள்ள ஏழுமாக இருக்கும் ரைட் ஃபைவர்ல நான் இமேஜ் மேனிபுலேஷன் மட்டும்தான் காட்டுறேன் அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் எடிட் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ரைட் அதே மாதிரி ஃபிளையர்ஸ் எடிட் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ரைட் எங்க கரிகேஜ் இமேஜ் எங்களோட சிலபஸ்ல கரிகேஜ் இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கரிகேஜ் இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன் கரிகேஜ் இமேஜஸ் ரைட் கரிகேஜ் இமேஜஸ் சொல்றது வந்துட்டு ஒரு இமேஜை வந்துட்டு இப்படி கார்ட்டூனைஸ் மாதிரி மாத்துறது கூடிய இது போட்டோஷாப்ல ஈஸியா செய்யலாம் ஈஸியான்னு சொன்னால் உங்களுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் பட் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா குயிக்கா செஞ்சு கொள்ளக்கூடிய ஆப்ஷன் கரிகேஜ் இமேஜ் சொல்லுது ஒரு ஒருத்தர் இமேஜ் இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரைட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவர்ல போயிட்டு கரிகேஜ் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க கரிகேஜ் இமேஜ் பாருங்க போய் பாருங்க இதுல ஐ வில் ட்ரோ ப்ரொஃபஷனல் கரிகேச்சர் ஃப்ரம் யுவர் போட்டோ வந்து இருக்குது ரைட் இதுல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம் இல்லஸ்ட்ரேட்டர்ல போட்டோஷாப்லயும் செய்யலாம் ரைட் பாருங்க இது பேசிக்கான ஒருத்தர் ரைட் இவர்கிட்ட பாருங்க எத்தனை ரைட் ஓடஸ் 2 ஓடஸ் கியூல இருக்குதுன்னு சொல்லி இது பேசிக்கான ஒருத்தர் எடுத்து காட்டுறேன் ரைட் பேசிக்கான உங்களுக்கும் இது மாதிரியான ஒரு பேக்கேஜை போட்டுக்கொள்ளலாம் ரைட் அதாவது ஃபைவர் கோர்ஸ் இல்ல நான் அடிக்கடி சொல்றதான் ஃபைவர் கோர்ஸ் இல்ல ஃபைவர் கோர்ஸும் வரும் soon as possible ஸோ ஃபைவர் கோர்ஸ் இல்ல நாங்க ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளும் அதுக்கு பின்னால ஏர்ன் பண்ற ஐடியாவை பார்ப்போம் ரைட் உங்களுக்கு ஃபைவர் கோர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்டர்னலா செஞ்சாலும் ஓகே ஆல்ரெடி இல்லைன்னா யூடியூப்ல பார்த்து படிச்சாலும் ஓகே அப்படின்னா டிஜிட்டல் ஸ்டடீஸ்ல ஃபைவர் கோர்ஸ் ஒன்றும் வாரத்துக்கு ஐடியா இருக்குது ஸோ அதையும் நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல் ரைட் அப்ப நாங்க எங்களோட கோர்ஸுடைய டீடைல்ஸுக்கு போவோம் ரைட் கோர்ஸை பத்தியான ஐடியா ஒன்று எடுத்திருப்பீங்க லெக்சர் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஐடியா ஒன்று எடுத்திருப்பீங்க ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்தேன் ரைட் அதிக பணம் செலுத்தி ஏமாந்தது போதும் ஸோ நீங்க தேடியதுல மிகவும் வெற்றிகரமான ஒரு போட்டோஷாப் கோர்ஸாக தான் இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸ் போட்டோஷாப் கோர்ஸ் இருக்க போது இதுல பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க ஸோ பேமெண்ட் பண்ணது பின்னால எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா குரூப்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களை வந்துட்டு அதாவது கிளாஸ்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும் டோட்டல் கோர்ஸ் ஃபீயே வந்துட்டு 3000 தான் வச்சிருக்கிறோம் ஸோ இது வந்துட்டு வெரி வெரி அட்வான்ஸான கோர்ஸ் ஸோ இதுக்கு முன்னால வந்துட்டு 5000 6000 எல்லாம் இருந்துச்சு அதை வந்து ரிடியூஸ் பண்ணி 3000 எல்லாரும் படிக்கணும் நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்கீங்க குரூப்ல ஸோ எல்லாரும் படிக்கணும் ஃப்ரீயாகவும் எங்கள்கிட்ட படிச்சு கொண்டு இருக்கீங்க லெக்சர்ஸை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க ஸோ அதனால எல்லாருக்கும் தெரியும் எங்க லெக்சர் பேனல் எப்படி இருக்குமென்ற விஷயத்த வந்துட்டு as soon as possible நீங்க என்ன செய்யுங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னால as soon as ஏன்னா லிமிடெட் சீட் தான் எடுக்கிறது இந்த போட்டோஷாப் கோர்ஸுக்கு நிறைய பேர் எடுத்துக்கொண்டு ஹேண்டில் பண்றது கஷ்டம் ஸோ ஜூம்ல ஹேண்டில் பண்றது கஷ்டம் என்றபடியால நாங்கள் ப்ராக்டிகல் பார்க்கணும் அது மாதிரியான விஷயங்கள் நிறைய செய்யறதால லிமிடெட் சீட் தான் இருக்குது அதாவது ஆரம்பத்தில் ஜாயின் ஆகிறோம் குயிக்கா as soon as possible ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க எப்ப நாங்க லிமிட் பண்றோமோ எப்ப நாங்க மெசேஜ் பண்றோமோ இப்ப நாங்க யாரும் பேமெண்ட் பண்ண வேணாம் அடுத்த கிளாஸ் தான் ஜாயின் ஆகலாம்னு அதுக்கு பின்னாலதான் மத்தவங்களுக்கு ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா என்ன கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் 07114888826 இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள இந்த நம்பர் 07114888826 ரைட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள ஸோ இதான் பேங்க் டீல்ஸ் ஆல்ரெடி நான் குரூப் எல்லாம் பியூர் ரன் தேவைன்னு சொன்னால் கட்டாயமா வந்துட்டு எங்களை ரிசிப்ட் சென்ட் பண்ணி உங்களோட நேமோட சென்ட் பண்ணுங்க இதான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ள சர்டிபிகேட் வந்து தாரது சர்டிபிகேட்டை பத்தி அதிகமாக கேட்கிறாங்க சர்டிபிகேட் தாரது நீங்க பயப்படவே தேவையில்ல சர்டிபிகேட் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி டோட்டல் கோர்ஸ் ஃபீஸே 3000 தான் ஸோ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது உங்களோட லாஸ்ட் ஒரு போட்டோஷாப் கோர்ஸா வந்துட்டு பேசிக் தெரியாது போட்டோஷாப்ல ஆல்ரெடி பேசிக் தெரியாத கூட இதுல ஜாயின் ஆகலாம் பேசிக் டு அட்வான்ஸாகவே பேசக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் இருக்கும் ஸோ லெக்சர் ஸ்டைலும் அப்படியே இருக்கும் என்ற விஷயத்தை சொல்லி இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்துட்டு நான் முடிச்சுக்கொள்றேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி அல்லது கோல் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலும் ஓகே தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எவ்ரிவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு